வணக்கம். நாம யோசிக்கிற விதத்தையே இன்னும் ஆழமாக்க முடியுமா? அதுவும் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கருவியோட சேர்ந்து முடியும். பழங்கால ஞானத்தையும் புது டெக்னாலஜியையும் இணைச்சு ஒரு ஆழமான சிந்தனைக்கான வழியை திறக்கப் போறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். நம்ம தேடலுக்கு ஆரம்ப புள்ளி நம்ம திருவள்ளுவர் தான். எண்ணித் துணிக கர்மம். சும்மாவா சொன்னாரா? எந்த ஒரு செயலையும் செய்யறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு அதோட நல்லது கெட்டதெல்லாம் அலசி ஆராய்ஞ்சிட்டு தான் இறங்கணும்னு சொல்றாரு. இந்த தத்துவம் தான் இன்னைக்கு நாம பேச போற விஷயத்தோட அச்சாணியே. இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது. இப்படி ஆழமா பகுத்தறிஞ்சு யோசிக்கிறது மனுஷங்களுக்கு சரி. ஆனா ஒரு மிஷின், ஒரு கருவி, ஒரு ஏஐ இப்படி யோசிக்க முடியுமா? ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு விஷயத்த அலசி ஆராய முடியுமா? சரி, நாம என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு சின்னதா பார்த்துடலாம். முதல்ல சிந்தனையோட தொடக்கத்தில் ஆரம்பிச்சு சிந்தனை சங்கிலினா என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம். அப்புறம் அதை எப்படி 3 அலகலக லெவல்ல பயன்படுத்தலாம்னு பார்ப்போம். முக்கியமா நம்ம இலக்கிய ஆய்வுக்கு இது எப்படி உதவுதுன்னு பார்த்துட்டு கடைசியா இதோட நன்மைகள் வரம்புகளோட முடிக்கலாம். வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம். சிந்தனையின் தொடக்கம். இங்கதான் திருவள்ளுவரோட ஞானத்துக்கும் இந்த புது ஏஐ டெக்னாலஜிக்கும் இருக்கிற ஒரு சூப்பரான ஆச்சரியமான தொடர்பை நாம பார்க்க போறோம். அப்போ இந்த செயின் ஆஃப் தாட் ப்ராம்ப்டிங் அல்லது சிந்தனை சங்கிலி தூண்டல் அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஏஐ கிட்ட போய் எனக்கு பதில் மட்டும் வேணா, நீ எப்படி இந்த பதிலுக்கு வந்த, நீ யோசிச்ச வழிய எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லு அப்படின்னு கேட்கறது தான். நம்ம சித்துவார் சித்தர் சொன்ன மாதிரி என் செய்கை சொல்லும். ஒருத்தரோட செயல்கள் தான் அவங்க யாருன்னு சொல்லும் இல்லையா? அதே மாதிரி தான் ஒரு ஏஐயோட பதிலின் தரத்தை அது அந்த பதிலுக்கு வந்த பாதை தான் சொல்லும். நாம படிப்படியா சிந்துன்னு கேட்கும்போது ஏஐ அதோட தர்க்க பாதையை நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுது. இதனால பதில் சரியான பார்க்க முடியுது. அது எப்படி யோசிக்குதுன்னு நாமளும் கத்துக்க முடியுது. சரி, இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா இத உண்மையிலே எப்படி பயன்படுத்துறது? வாங்க பார்க்கலாம். இதுல 3 தெளிவான நிலைகள், அதாவது லெவல்ஸ் இருக்கு. இந்த 3 நிலைகளையும் பாருங்க. 1 நேரடியா ஒரு கேள்வியை கேட்கறது, 2வது ஸ்டெப் பை ஸ்டெப்பா யோசிக்க சொல்றது, 3வது நாமளே ஒரு பாதையை போட்டு கொடுத்து யோசிக்க வைக்கிறது. சிம்பிள்ல இருந்து அட்வான்ஸ்டுக்கு போறோம் பாத்தீங்களா? இந்த உதாரணத்தை பார்த்தா உங்களுக்கு பளிச்சுன்னு புரியும். சும்மா இராவணன் ஏன் சீதைய கடத்துனான்னு கேட்டா ஒரு பதில் வரும். ஆனா அதுவே இராவணன் ஏன் சீதைய கடத்துனா, வா ஸ்டெப் பை ஸ்டெப்பா யோசிக்கலாம்னு சொல்லி அவனோட பின்னணி, சூர்பனக சம்பவம்னு ஒவ்வொன்னா கேட்கும்போது ஏஐ அதோட முழு யோசனையும் நமக்கு விரிச்சு வைக்கும். இங்கேதான் அந்த ஆழமே இருக்கு. 3வது நிலை இன்னும் ஒரு படி மேல. இது ரொம்பவே பவர்ஃபுல். இதுல நாம ஏஐக்கு வெறும் கேள்வியை கொடுக்கல, அது யோசிக்க வேண்டிய வழியுமே நாம தான் சொல்றோம். இராவணனோட குணம், பழிவாங்கிற எண்ணம், மாரிசனோட தந்திரம்னு இந்த பாயிண்ட்ஸ் அடிப்படையில விளக்குன்னு நாம சொல்லும்போது நமக்கு கிடைக்கிற பதில் ரொம்பவே துல்லியமாவும் ஆழமாவும் இருக்கும். ஓகே, இந்த சூப்பரான டெக்னிக்கை நம்ம தமிழ் இலக்கியத்துக்குள்ள கொண்டு போனா எப்படி இருக்கும்? இது வெறும் ஒரு டெக்னாலஜி இல்லைங்க, நம்ம இலக்கியத்தை ஆழனா புரிஞ்சுக்க ஒரு திறவுகோல். யோசிச்சு பாருங்க. திருக்குறளோட ஆழமான பொருள் அலசலாம். சிலப்பதிகாரத்துல வர்ற ஒவ்வொரு காட்சியையும் பிரிச்சு மேயலாம். பாரதியார் கவிதைகளோட உள்ளார்ந்த அர்த்தத்தை தெரிஞ்சுக்கலாம். ஏன் சங்க இலக்கிய உலகத்துக்கே ஒரு பயணம் போகலாம். இதுக்கு எல்லாமே இந்த சிந்தனை சங்கிலி முறை ஒரு பெரிய உதவியா இருக்கும். இங்க பாருங்க, ஒரு அட்டகாசமான உதாரணம். கண்ணகி பாண்டிய மன்னன் கிட்ட நீதி கேட்கிற அந்த புகழ்பெற்ற சீனை அனலைஸ் பண்ண இப்படி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் கமாண்ட் கொடுக்கலாம். கண்ணகி வர்றதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, அவ எப்படி உள்ள வந்தா, என்ன பேசினா, மன்னன் என்ன செஞ்சான்னு ஒவ்வொரு படியா கேட்கும்போது ஏஐ அந்த சீனோட முழு தாக்கத்தையும் நமக்கு புரிய வைக்கும். ஒரு சாதாரண பதிலுக்கும் இந்த மாதிரி ஒரு ஆழமான அனாலிசிஸ்க்கும் எவ்வளோ வித்தியாசம் பாருங்க. சரி, எந்த ஒரு கருவியா இருந்தாலும் அதுல பிளஸ் மைனஸ் ரெண்டுமே இருக்கும் இல்லையா? இதுலயும் அப்படிதான். இதோட பலம் என்ன, பலவீனம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அப்போதான் இதை சரியா பயன்படுத்த முடியும். இந்த ஒப்பீட பாருங்க, ரொம்ப தெளிவா புரியும். ஒரு பக்கம் பதில் ரொம்ப துல்லியமா இருக்கும். எப்படி யோசிக்குதுன்னு நமக்கு தெரியும். இது கத்துக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டூல். ஆனா மறுபக்கம் பதிலெல்லாம் கொஞ்சம் நீளமா இருக்கும், டைம் எடுக்கும். சிம்பிளான கேள்விக்கெல்லாம் இது தேவையில்லை. சில சமயம் அது யோசிக்கிற வழியில தப்பு கூட இருக்கலாம். சோ எப்போ இதை யூஸ் பண்ணணும்னு நாம தான் முடிவு பண்ணணும். ஆக இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த செயின் ஆஃப் தாட் முறையால நம்ம ஏஐ கிட்ட சும்மா பதில் கேட்கிற ஆளா இல்லாம அதோட சேர்ந்து யோசிக்கிற ஒரு சிந்தனை பங்காளியா, ஒரு ரீசனிங் பார்ட்னரா மாறுறோம். இது வெறும் டெக்னாலஜி மாற்றம் இல்ல, நம்ம மனநிலையில வர்ற ஒரு பெரிய மாற்றம். இந்த உரையாடலோட இறுதியில உங்களுக்கான ஒரு கேள்வி. நீங்க அடுத்த தடவை ஒரு கஷ்டமான கேள்வியை ஏஐ கிட்ட கேட்கும்போது இந்த மாதிரி படிப்படியா யோசிக்கிற முறையை பயன்படுத்தினா அது உங்களுக்கு எப்படி உதவும்னு யோசிச்சு பாருங்க. நீங்களும் ஒரு சிந்தனை பங்காளியா மாறுறதுக்கான முதல் படி இதுதான்.